இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, இந்த ஆலயத்திலே நீ வைக்கிற விண்ணப்பங்களுக்கு என் கண் என்ன செய்து திறந்திருக்கிறது. எதுக்கு நீங்கள் ஆலயத்தை வந்து ஜெபிங்க, ஆலயத்தில் வந்து சில காரியங்களை சொல்லி உங்கள் வேண்டுதலை தெரியப்படுத்துங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் என்னது திறந்த வண்ணமாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிற ஜெபம் வேறு, நடக்கும்போது போகும்போது ஜெபிக்கிற ஜெபம் வேறு. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆலயத்திலே தேவன் உலாவுகிறார், ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால் அவர் சொல்கிறாரு, நான் இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற உன் விண்ணப்பத்துக்கு நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். இந்த ஆலயத்தில் உங்களுடைய குடும்பத்து காரியங்கள், உங்களுடைய எதிர்காலத்து காரியங்கள், உங்களுடைய வேலை காரியங்கள், எல்லா காரியங்களையும் நீங்கள் தேவனிடத்தில் இங்கே வந்து முறையிடணும். தேவனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லணும், உங்கள் பாரங்களை ஆலயத்தில் இறக்கி வைக்கணும். அண்ணாலாமா வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிற ஆள் தான், ஆனால் ஆலயத்தில் மணிக்கணக்காக வந்து என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர்கள் செவிகள் கேட்டு கொண்டு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்ணு பார்க்குது, செவி கேட்குது. இது கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய காது என்ன செய்து கேட்குறதா இருக்கிறது. அப்போ இந்த செவியை கேட்டுட்டு அவர் சும்மா விட போகிறதில்ல, அவர் கண்டிப்பான முறையில் அவர் என்ன செய்வாராம், பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாராம். அதான் கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் வந்து பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார், பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்துக்கு வாருங்கள் என்று போவோம் என்று சொன்னோடனே சந்தோஷம் வந்தார். ஆலயத்து வாசப்படியில் வந்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிரும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு நாட்டு அரசருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய பயன், ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி, விடுதலை, சுகம், பலன் எல்லாமே இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் என்ன செய்வார், பதில் கொடுக்கிறார். அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல கட்டு அப்படின்னு இருக்கிறாரு, இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஜெபிங்க, இந்த இடத்துல உங்கள் குறையை சொல்லுங்கள், உங்கள் வேதனையை சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்கள் நெருக்கத்தை சொல்லுங்கள், உங்கள் எதிர்பார்ப்பை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்தை ஏசப்பாட்ட தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இதயத்தை காத்துக்கொள்ளும்.